ரைட்பா. இது ஆல்ரெடி நமக்கு எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்டிருக்கோம், பிசியில் கூட கேட்டிருக்காம்மா இந்த கொஷின். ஒரு ரிப்பீட்டட் தான் இது. இது என்னென்னா இதுலேருந்து ஒரு 4-5 கொஷின் வரா மாதிரி நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்கான். சில எக்ஸாமில், அதாவது எனக்கு 2010 இல்லை அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாமில் 5 கொஷினாக கேட்டான். ரீசெண்டாக கேட்டதில் இதையே கண்டிஷன்லாம் அதே தான்ப்பா. கொஷின் வந்து 2-3 கேட்டான். ஒரு எக்ஸாமில் 5 கொஷின் கேட்டிருக்கான், அதையே 2-3 கேட்டிருக்கான். ரிப்பீட்டடாக கேட்டிருக்கான் சில இயரில். இது ரிப்பீட்டட் கொஷின் எஸ்ஐயில். இது ரைட். அப்படியே படிங்கப்பா. ஒரு 5 நபர்கள் இருக்காங்களாம்பா, ABCDE. ஒரு 5 நபர்கள். அவங்க என்னென்ன கேம் விளையாடுறாங்க? பேட்மிண்டன் பிளேயர், ஒருத்தர் செஸ் பிளேயர், இன்னொருத்தர் டென்னிஸ் பிளேயர். இந்த 5 பேரில் 3 பேர் என்னென்ன கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பேர் சொல்கிறாங்க? A1Dயும் அன்மேரிட் லேடிஸ், A1Dயும் திருமணமாகாத பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கேம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்போ A1Dயும் தனியாக பிரிச்சுருங்கப்பா. இவங்க 2 பேர் யார்? திருமணம் ஆகாத பெண்கள். ரைட்டாப்பா? திருமணம் ஆகாத பெண்கள். அவங்க எந்த கேம்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல, அதனால் அவங்க தனியாக ஒதுக்கிடுங்க. மிச்சம் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் தான் அந்த 3 கேம் விளையாடுறாங்க. ரைட்டாப்பா? அடுத்து என்னப்பா சொல்கிறான்? ஓகே, அதே மாதிரி லேடியாக இருந்தால் அவங்க செஸ்ஸோ பேட்மிண்டனோ விளையாட மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன கேமாக விளையாடணும்? லேடியாக இருந்தால் செஸ்ஸோ பேட்மிண்டனோ விளையாட மாட்டாங்க. அப்போ அந்த லேடியாக இருந்தால் அவங்க என்ன கேம் தான் விளையாடணும்? டென்னிஸ். ரைட்டாப்பா? இவங்களை தனியாக ஒதுக்கிட்டோம். திருமணமாகாத பெண்கள் அவங்க எந்த கேம்லையும் விளையாடல. மிச்சம் ஒரு பெண் தான் இருக்காங்கன்றதை நம்ம முடிவு வருது. அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து எந்த கேம் விளையாடல, செஸ்ஸோ பேட்மிண்டனோ விளையாடல. அப்போ அந்த லேடி வந்து டென்னிஸ் தான் ஆடணும். இதான் கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கும். அடுத்தது படிங்கப்பா. இதில் ஒருத்தவங்க வந்து மேரிட் கப்புள், திருமணமான தம்பதிகள் இருக்காங்களாம். அதில் யாருன்னா இ என்பவர் அதில் ஹஸ்பண்டாம்பா. அதில் இ என்பவர் யாருன்னா ஓகே ஹஸ்பண்ட், அவர் கணவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து அந்த 3 பேரில் ஒரு ஜோடி வந்து திருமணமான தம்பதிகள்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? பி இஸ் பிரதர் ஆஃப் சி. பி என்பவர் சியின் சகோதரன். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்னப்பா புரியுது? இந்த 3 பேரில் ஒருத்தவங்க பெண்ணாக இருக்கணும். கரெக்டா? இந்த 3 பேரில் ஒருத்தவங்க என்ன இருக்கணும்? பெண்ணாக இருக்கணும். அது யாருன்னா ஈயோட ஒய்ஃபுப்பா. அப்போ ஈயோட ஒய்ஃப் யாருப்பா? சி. கரெக்டு தானேப்பா? இவங்களை தனியாக ஒதுக்கியாச்சுப்பா. A1Dயும் திருமணமாகாத பெண்கள், அவங்க எந்த கேம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண தனியாக ஒதுக்கியாச்சு. முடிஞ்சுதா? இந்த 3 பேரில் ஒருத்தவங்க வந்து மேரிட் கப்புள், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அதில் இ வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவர் வந்து கணவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அழகாக சொல்கிறான், பி வந்து சியோட சகோதரன். இவர் சகோதரனால இவங்க கண்டிப்பாக யாராக இருக்கணும்? பியோடைய சகோதரியாக தான் இருக்கணும். ஏன் சகோதரியாக இருக்கணும்? அப்போ தானே திருமணமான தம்பதிகள் ஈயோட நம்ம லிங்க் பண்ண முடியும். கரெக்டாப்பா? அப்போ தானே லிங்க் பண்ணலாம். இவர் கணவன், இவங்க மனைவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க என்ன கேம் விளையாட, நம்ம சி பெண்ணாக இருந்தால் அவங்க என்ன கேம் விளையாடணும்னு சொன்னாங்க? டென்னிஸ். ஏன்னா அவங்க பேட்மிண்டனோ செஸ்ஸோ விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி வந்து அவன் வந்து செஸ்ஸும் விளையாடல டென்னிஸும் விளையாடல. அப்போ பி என்ன கேம் தான் விளையாடிருக்கணும்? சூப்பர், பேட்மிண்டன். முடிஞ்சுதா? அடுத்து மிச்சின ஒரே ஒரு கேம் தான் இருக்குது, செஸ். அப்போ அந்த இ வந்து செஸ் கேம் தான் விளையாடுருக்கு. ஓகே பாருங்கப்பா, இது எப்படி கண்டுபிடிச்சோம்? A1Dயும் திருமணமாகாத பெண்கள் எந்த கேம்லேயும் பார்ட்டிசிபேட் ஒதுக்கிடுங்க. மிச்சம் 3 பேர் இருக்காங்க. அதில் இ வந்து ஹஸ்பண்டுப்பா, அவர் வந்து கணவன். இதில் பி வந்து சியோட பிரதர்ன்ட்டாங்க. அப்போ பி பிரதர்னால சி கண்டிப்பாக பியோட சிஸ்டராக தான் இருக்கணும். அப்போ தான் இவங்க வந்து ஈயோட ஒய்ஃபாக மாற முடியும். ரைட்டாக? இவங்க 2 பேரும் மேரிட் கப்புள். இது பெண்ணாக இருக்கிறதுனால அவங்க டென்னிஸ் தான் விளையாடுறாங்கன்னு ஆல்ரெடி நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பி வந்து செஸ்ஸோ டென்னிஸோ விளையாடல, அதனால பேட்மிண்டன். மிச்ச கேம் என்னென்னா செஸ். ரைட்டா? அப்போ இந்த இதில் வந்து ஆண்கள் யாருன்னா பியும் இ ஆண்கள். பெண்கள் யாராக இருப்பா? ADC. இதை வச்சு அப்படியே ஆன்சர் பண்ணலாம். இந்த ஒரே நிமிஷம் இது மட்டும் அப்படியே ஆன்சர் சொல்லிடுறீங்களாப்பா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பேட்மிண்டன் பிளேயர் யாருப்பா? பி. அப்படியே சொல்லிட்டே வரீங்களா? டென்னிஸ் பிளேயர் யாருப்பா? அந்த ஒய்ஃப் தானே, அந்த ஒய்ஃபோட பேர் என்னப்பா? சி. அப்புறம் செஸ் பிளேயர் அந்த ஹஸ்பண்ட் யாருப்பா? இ. ஈயோட ஒய்ஃப் யாருப்பா? சி. 3 லேடிஸ் யாருப்பா? AD வந்து திருமணமாகாத பெண்கள், சி மட்டும் மேரிட்,
அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஏசிடி அவ்வளோதான்.